உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பொறியியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்னொரு உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது, பாகிஸ்தான் மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவுடைய சமீபத்தில் முன்மொழியப்பட்ட அந்த தனது பதிலை அமெரிக்காவுக்கு சமர்ப்பித்துள்ளதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. உங்களுக்கு நாங்கள் கடந்த சில நாட்களாக இந்த முன்மொழியப்பட்ட விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டு வந்திருக்கிறோம். இதனுடைய நிலைமையை நீங்கள் எவ்வாறு அவதானிக்கிறீர்கள்? நாங்கள் நேற்றும் பேசியிருந்தோம். இந்த அமெரிக்காவின் கோரிக்கைகள், அமெரிக்கா எதை கூறியது, ஈரான் எதை கூறியது என்று நேற்று பார்த்திருந்தோம். இன்று ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் போட்டிருக்கின்றது, ஈரானின் அணுசக்தி பணிகளுக்கான வரம்புகள், அதாவது எல்லைகள் குறித்து அமெரிக்கா சில நெகிழ்வுத்தன்மையை காட்டியுள்ளது என்று ஒரு மூத்த ஈரானிய வட்டாரம் ராய்ட்டர்ஸுக்கு தெரிவித்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் போட்டிருக்கிறது. அதுல என்னென்று சொன்னால், ஈரானின் நிதியில 25% மட்டுமே கட்டம் கட்டமாக விடுவிக்க வாஷிங்டன் ஒப்புக்கொண்டுள்ளது என்று சொல்லியும், முடக்கப்பட்ட அனைத்து சொத்துக்களுக்கும் முழுமையான அக்சஸை கொடுப்பதற்கும் தடைகளை முழுமையாக நீக்குவதையும் தெஹ்ரான் கோருகிறது என்று சொல்லியும், அந்த ஈரானின் திருத்தப்பட்ட முன்மொழிவு போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரவும், தடைகளை முழுமையாக நீக்கவும், ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும், அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை பிற்கட்டத்துக்கு தள்ளி வைக்கப்படும் என்றும் இரண்டு தரப்பும் ஒரு நெகிழ்வுத்தன்மையை காட்டியதாக ராய்ட்டர் செய்தி நிறுவனம் போட்டிருக்கின்றது. அதே சமயம் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறியிருக்கின்றார், ஈரான் அமெரிக்காவை நம்பவில்லை என்றும், நோக்கங்களின் தீவிரம் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை சேமிப்பது குறித்த திட்டத்தை ரஷ்யாவுடன் விவாதிக்கவும், ஆனால் அமெரிக்காவுடனான விவாதத்தை ஒத்திவைக்கவும் ஈரான் விரும்புவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி லாரோவ் ஒன்றை கூறியிருக்கின்றார், ஈரான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் NPT திட்டத்தில், அதாவது இந்த அணு ஆயுத தடுப்பு உடன்பாட்டில ஈரானும் ஒரு பங்குதாரர் அதில் இருக்கிறது. அந்த திட்டத்தில் இணைகிற நாடுகளுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கின்றது யுரேனியத்தை என்ரிச் பண்ணுவதற்கு, அதாவது அமைதியான வழிகளுக்காக யுரேனியத்தை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு முழு அளவிலான சுதந்திரம் இருக்கின்றது அந்த NPT-ல இருக்கிற அமைப்புகளுக்கு. அப்ப அதுல இஸ்ரேல் இல்லை, ஆனால் ஈரான் இருக்கின்றது. அப்ப ஈரானுக்கு அதுல எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஈரான் அணு சக்தியை தனது அமைதியான வழிகளுக்கு பயன்படுத்துவதற்கு எந்தவித தடையும் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த விடயங்களை கூறும் பொழுது, ஈரானுடைய அதிபர் கூறியிருக்கின்றார், அதாவது தாங்கள் ஒரு கண்ணியமாகவும் அதிகாரமாகவும் மற்றது தங்களுடைய தேசத்துடைய நலன் கருதி உரையாடுவதில் ஈடுபடுகின்றோம் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பார்த்தீர்கள், சமாதான முன்னேற்றத்தை தடைப்பட்டுள்ள நிலையில் ஈரானுக்கு வெகு விரைவாக ஒரு முடிவை எடுங்கள் என்று எச்சரிக்கை கொடுப்பதற்கு என்ன காரணம்? என்னென்று சொன்னால், அதை நாங்கள் பின்னரும் பார்க்கலாம். இந்த பொருளாதார ரீதியாக உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற அழுத்தங்கள், அடுத்ததாக இந்த போர் ஈரானால் இன்னும் ஒரு 2 வருடத்துக்கு கூட நின்று பிடிக்க முடியும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அமெரிக்காவினாலும் உலகத்தினாலும் நின்று பிடிக்க முடியாது, குறிப்பாக ஐரோப்பாவினாலும் ஆசியாவினாலும். அப்ப இந்த அழுத்தம் முழுக்க அமெரிக்கா மீதுதான் செல்கின்றது. அமெரிக்காவை இப்போது எல்லோரும் கைவிட ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவேதான் ட்ரம்பை பொறுத்தவரையில் உடனடியாக, அதாவது நேற்று கூறிக்கொண்டிருந்தார், அதாவது கிளாக் டிக் பண்ணி கொண்டிருக்கிறது, நேரம் முடிய போகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர, அவர் ஒரு இராணுவ நடவடிக்கைக்கு போவாரான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதற்கு நேற்று இடம்பெற்ற தாக்குதல் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டார். அதாவது UAE அணு உலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அது ஒரு மிகப்பாரிய செய்தியை, மிக ஒரு முக்கிய செய்தியை கொடுத்திருக்கிறது. அதாவது ஈரானின் அணு உலைகள் தாக்கப்பட்டால் UAE அணு உலை வெடிக்கும் என்று சொன்னால் அது வளைகுடா பிராந்தியத்தில் மிகப்பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தும். இப்போதைய உங்களுக்கு தெரியும்,
தற்போதைய நிலையில் UAE-க்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தொடர்புகளை எல்லா ஊடகங்களும் பகிரங்கப்படுத்திவிட்டன. எனவே UAE அமெரிக்காவின்றதையும் இஸ்ரேலினையும் ஒரு கூட்டணியாக செயற்படுகிறது என்பதால் ஈரான் தாக்கினாலும் இனிமேல் யாரும் கேட்க போவதில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலை. இந்த நிலையில் தான் அமெரிக்காவின் முன்னாள் இராணுவ அதிகாரி, அதாவது ஸ்டெனிஸ்லாவ் கிரஃபின், அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். ஈரான் இந்த கோரிக்கைகள் உண்மையில் ஈரான் கோரிக்கைகளை உண்மையில் அமெரிக்காவுக்கு அதீதமாக இருக்கலாம். அவை ட்ரம்பை சலிப்படைய செய்து அவரை விலகிச் செல்ல வைக்கும் நோக்கத்துடன் மட்டுமே இருக்கலாம் என்று சிலர் நம்புகின்றார்கள் என்றும், ஏனென்று சொன்னால் ஈரான் இந்த போரில் ஒரு மேலோங்கிய நிலையில் இருக்கின்றது என்றும், அமெரிக்காவின் 5வது கடற்படையின் தலைமையகம் இப்போது பஹ்ரைனிலிருந்து இப்போது இஸ்ரேலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும், வளைகுடா தளங்களில் உள்ள 288 கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன என்றும் அல்லது அளிக்கப்பட்டுள்ளன என்றும், மேலும் இவை அனைத்தும் சரி செய்ய 100 தொடக்கம் 200 பில்லியன் டாலர்கள் செலவாகும் என்று சொல்லியும், ஆனால் அந்த தொகை அமெரிக்காவுடன் இல்லை என்றும், கத்தாரின் முக்கிய எரிவாயு கட்டமைப்பு கூட 5 ஆண்டுகளுக்கு முடங்கியுள்ளது என்றும் கூறியிருக்கின்றார். உரத்தின் விலைகள் ஏற்கனவே 2 மடங்காக உயர்ந்துள்ளன. பொருளாதார சுனாமி இப்போதுதான் தொடங்குகிறது. இந்த வண்டியை இஸ்ரேல் தான் இயக்குகின்றது. மேலும் ட்ரம்பை தப்பிக்க விடும் எண்ணம் அதற்கு இல்லை. நீங்கள் அவர்களின் படத்தை எடுத்துக்கொண்டால் உன் ஆன்மா அவர்களுக்கு சொந்தமாகிவிடும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இதுல என்ன வருது, இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் ட்ரம்ப் இருக்கின்றார். அதுதான் அவர் இந்த உடனடியாக ஈரான் சரணடைகிற போல ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு அவர் படாதவாறு வருகிறார். கடந்த 2 நாட்கள் நீங்கள் அவதானிக்கிறீர்களா, டொனால்ட் ட்ரம்பினுடைய தொனியில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறதை அவதானிக்கிறார். குறிப்பாக இப்ப நீங்கள் கூறியது போல் UAE-யில் தாக்குதல் நடத்தியதும் அதற்கு முன்னரே அவருடைய தொனியில் ஒரு சின்ன மாற்றம் வந்திருந்தது. அதாவது குறிப்பாக ஒரே ஒரு விடயத்தை தான் திருப்பி கூறிக்கொண்டது, they can't have அணு ஆயுதம் என்றதை திருப்பி அவர்கள் அணு ஆயுதத்தை அவர்கள் வைத்திருக்க முடியாது என்பதை மட்டுமே உரத்தி சொன்னாரே தவிர ஏனையவை எல்லாமே ஒரு அடக்கமாக சொன்னது போல் இருக்கின்ற. அப்படி நீங்கள் பார்த்தீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால் இப்போது அவர் தனது கோரிக்கைகளை படிப்படியாக சுருக்கி கொண்டு வந்து விட்டது போலதான் தெரிகிறது. என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்ப ஈரான் போர், ஈரான் அமெரிக்க போர் முன்னணியில் இருக்கின்ற அதே சமயம் மிகப்பெரிய ஒரு போர் பின்னால நடந்து கொண்டிருக்கிறது, ரஷ்யா உக்ரைன் போர். நேற்று கூட 600 ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை ஏவியிருந்தது உக்ரைன். இன்று ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இப்போது சில ஊடகங்கள் சொல்கின்றன, ரஷ்யா ஐரோப்பா மீது அணுக்குண்டு தாக்குதலை செய்வதற்கு தயங்காது என்று கூறியிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு நிலைமையாக இருக்கின்றது. அப்ப களமுனைகள் விரிவடைந்து கொண்டு போகின்றது. இந்த களத்துக்கு அமெரிக்காவின் படைத்தரப்பு சிக்கியுள்ளது. கிட்டத்தட்ட முழுமையான படைத்தரப்பின் முழு வளங்களும் இதுக்குள் முடங்கி போயிருக்கின்றன. மீண்டும் ஒரு தாக்குதலை செய்தால் கூட அது வெற்றி அளிக்குமா என்ற நம்பிக்கை அமெரிக்காவிடம் இருந்து போய்விட்டது. உலக நாடுகளுக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. எனவேதான் இதிலிருந்து வெளியேறுவதற்காக இப்போது அவர் தன் கோரிக்கையை அது இலகுவாக எட்டிவிட முடியும். அப்ப என்னென்றால் முன்னரே இப்ப ஒபாமா கூறினது போல 97% அணு சக்தி யுரேனியத்தை அவர்கள் ரஷ்யாவுக்கு கொண்டு போய் கொண்டுதான் இருந்தார்கள். அதை கொடுப்பதில் பெரிய பிரச்சனை இல்லை. சில சமயங்களில் அதை முடிப்பதற்காக அவர் அதை திருப்ப அதை கூறுகிறார் போல் தெரிகிறது. சரி, ஏதோ முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டால் நிம்மதியாக இருக்கும். இதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கின்ற நாடுகளுக்கு இடையில் நிறைய குளறுபடிகள் இருக்கின்றது. இந்த நேரத்தில் பாகிஸ்தான் தன்னுடைய துருப்புக்களை அங்கே அனுப்பியிருக்கின்றது, படைக்கலன்களை அனுப்பியிருக்கின்றது. என்ன காரணத்துக்காக? இந்த ஈரான் போரின் போதும் அதற்கு பின்னரும் இப்போது பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு 8000 துருப்புக்களை அனுப்பியிருப்பதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாது JF-17 ரக போர் விமானங்கள், மற்றது ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள், மற்றது சீனாவின் HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்புகள் என்பன அமைதியாக யாருக்கும் தெரியாத நிலையில் அங்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 2025 செப்டம்பரில் ரியாத் மற்றும் இஸ்லாமாபாத்துக்கு இடையில் கையெழுத்திடப்பட்ட மூலோபாய பாதுகாப்பு உடன்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது என்னென்று சொன்னால் இப்போது உங்களுக்கு தெரியும், பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம் இஸ்ரேலுக்கு மாற்ற வேண்டிய நிலை வந்துவிட்டது.
இந்த நாடுகளுக்கு இப்போது அமெரிக்கா மீது இருந்த நம்பிக்கைகள் முற்றாக தகர்ந்து விட்டன. UAE வந்து இந்தியாவுடனான உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்தியா பிரதமர் வந்து போயிருந்தார் UAEக்கு. அவர் வந்து போன பிற்பாடுதான் UAE அணு உலை மீது ஆளில்லாத தாக்குதல், விமான தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. இப்போ வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு உட்பூசலாக மாறி இருக்கின்றது. ஆனால் அதற்குள் அமெரிக்கா இல்லை என்பதும் ஒரு முக்கியமான விடயம். இப்ப இந்த நிலையத்தான் சவுதி அரேபியா பாகிஸ்தானை உள்ளுக்கு கொண்டு வந்தால் ஈரான் சவுதி அரேபியாவை அதிக தாக்காது என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போது பாகிஸ்தானை சவுதி அரேபியா தனது பக்கத்துக்குள் கொண்டு வந்திருக்கு. நன்றை கூட்டிக் கொண்டு வந்தால் சில வேளையில் அடி விழாதுன்றதுதான் அதனுடைய நோக்கம் போல் இருக்கிறது. சரி, இதே நேரத்தில் இப்ப ஹோமூஸுடைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? ஹோமூஸ் நிலவரத்தை பொறுத்தவரையில் ஹோமூஸில் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் அதற்குள்ளால் எந்த கப்பல்களும் செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. ஈரான் கடற்படையின் முற்று முழுதான கட்டுப்பாட்டின் கீழ் தான் அது இருக்கிறது என்று கூறப்படுகிறது. பாரசீக வளைகுடாவின் தென்பகுதியில் உள்ள அனைத்து அமெரிக்க இராணுவ தளங்களும் செயலிழக்க செய்யப்படும் என்றும், அது ஒரு தாக்குதல் என்று ஆரம்பித்தால் தாங்கள் ஒரு புதிய உலக ஒழுங்கை உருவாக்குவோம் என்றும் ஈரான் மத்திய தலைமையகத்தின் பிரதிநிதி இப்ராஹிம் வந்து தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஹோமூஸ் நீரிணையினூடாக அதாவது இந்தியாவுக்கு சென்ற கப்பல் ஒன்று, எண்ணெய் கப்பல் ஒன்று, இப்போது அதை LNG கப்பல் ஒன்று, அதை இறக்கிவிட்டு இப்போது மீண்டும் வந்து அந்த ஹாமூஸ் நீரிணைக்குள், அதாவது ஈரானிய அரச ஊடகங்களின் தகவல்களின் அடிப்படையில் தடை செய்யப்பட்ட ஈரானிய எண்ணெய் கப்பல் ஒன்று அமெரிக்க முற்றுகையில் அகப்படாமல் கடந்து சென்று காக் தீவில் நங்கூரமிட்டுள்ளது என்றும், LNGயை ஏற்றி செல்லும் இந்த கப்பல் வந்து 2 வாரங்களுக்கு முன்னர் இந்திய கடற்கரைக்கு அப்பால் காணப்பட்டது என்று சொல்லி அது இந்த முற்றுகையை தாண்டி சென்றிருக்கிறது கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் மத்திய கட்டளை மையம் சென்ட்கோம் தெரிவித்திருக்கிறது தாங்கள் இதுவரையில் 78 கப்பல்களை திருப்பி அனுப்பியதாக கூறியிருக்கிறது. அதனிடையே இப்போது ஈரான் வந்து இந்த ஹாமூஸ் நீரிணை நிர்வாக மைய கட்டமைப்பை திறந்திருக்கின்றது. அதன் எக்ஸ் தளமும் திறக்கப்பட்டிருப்பதாகவும், அதில் இனிமேல் நீங்கள், அதாவது இந்த பெர்ஷியன் கல்ஃப் ஸ்ட்ரெய்ட் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் என்று சொல்றது, அதுல எக்ஸ் தளத்துல இனிமேல் அந்த அப்டேட்டுகளை நீங்கள் பார்க்கலாம் என்று அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக நீருக்கடியில் செல்லும் கேபிள்களை பதிப்பதற்கான கட்டணங்களை வசூலிக்கவும் ஈரான் திட்டமிட்டுள்ளது என்று சொல்லி, இந்த மண்டலத்தின் வழியாக செல்லும் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான உலகளாவிய இணைய போக்குவரத்தை சீர்குலைப்பதாக அது அச்சுறுத்துகிறது. அதாவது கட்டணங்கள் கட்டாது விட்டால் அதனை தாங்கள் அளிப்போம் என்று அச்சுறுத்துகிறது என்று சொல்லியும், இதனால் வங்கிகள், டிஜிட்டல் சேவைகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் பாதிக்கப்படலாம் என்றும், அதே சமயம் கூகுள், மைக்ரோசாப்ட், அமேசான் போன்ற தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அதிக பாதிப்பு வரும் என்று சொல்லியும், அவர்கள் தான் இந்த காசை, இதற்குரிய பணத்தை கட்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இதனிடையே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்போது இந்த ஹாமூஸ் நீரிணையை திறப்பதற்காக இந்த G7 நாடுகளின் அமைச்சர்கள், நிதி அமைச்சர்கள் பிரான்சில் கூடியிருக்கிறதாக கூறப்படுகிறது. இதில் அமெரிக்கா, இஸ்ரேலுடனான இந்த திட்டத்தில் இணைந்து கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, UK, ஜப்பான் போன்ற நாடுகளும் மற்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடுகளும் இந்த திட்டத்தில் இணைந்து ஒரு பலவந்தமாக ஹாமூஸை திறப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அதாவது இதில் வந்து மிகவும் மேம்படுத்தப்பட்ட, அதாவது நவீன கடற்படை கட்டமைப்பு தொழில்நுட்பங்கள் சிலவற்றை அவர்கள் இப்போது இரகசியமாக உருவாக்கி வருவதாகவும், அவற்றில் பெரும்பாலானவை ரிமோட்டில் தான் இயங்கும் என்றும், அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஆளில்லாத மேற்பரப்பு கப்பல்கள், அதாவது சர்ஃபஸ் வெசல்ஸ் என்று சொல்றது, இழுத்து செல்லப்படும் சோனர் வரிசைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருந்து இயக்கக்கூடிய வேட்டை நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் தன்னாட்சி கன்னிவெடி வேட்டை அமைப்புகளை பயன்படுத்த போகின்றன என்றும்
அமெரிக்க கடற்படையானது டெக்சஸில் சிஸ்டமின்ஸ் பொதுவான ஆளில்லாத மேற்பரப்பு வாகனத்தை அதாவது AQS-20 சோனர் அமைப்பையும் அதன் பரகுடா நீர்மூழ்கி கப்பலையும் இயக்கி வருகிறது என்று சொல்லியும், இங்கிலாந்தும் அதே போன்று இந்த முயற்சிக்கு தாங்கள் பங்களிப்பை உறுதிப்படுத்திய உள்ளதென்றும் கூறியிருக்கின்றது. ரஷ்யாவின் கருங்கடல் பகுதியில் ரஷ்ய கப்பல்களை மூழ்கடிக்கும் அதே உத்தியை உக்ரைனின் மகுரா ட்ரோன்களையும் சோனர்களை இழுத்துச் செல்லவும் கண்ணிவடிகளை அகற்றவும் கூடிய அமைப்புகளை சுமந்து செல்லும் ட்ரோன்களின் மூலம் இந்த தாக்குதலைக்கான உதவியை பிரித்தானியா வழங்க உள்ளதாகவும், அதே நேரம் பிரான்சும் தனது விமான தாங்கி கப்பலையும் அதற்குரிய 8 கப்பல்களையும் அங்கு அனுப்பி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது ஒரு புறம் அவர்கள் பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் மறுவளமாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கும் இரகசியமாக தங்களை தயார்படுத்தி வருவதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதெல்லாம் சரி, எப்படி அந்த ஹோர்முஸ் நீரிணை அந்த வளைவுக்குள் ஈரானுடைய கடற்பரப்பை தாண்டி எப்படி இவர்களால் போக முடியும்? அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல். இப்ப இவ்வளத்தை இவர்கள் செய்கிறார்கள். இவர்களால் என்னென்று சொன்னால் அங்கு ஒரு சிறிய கடற்பரப்பு, அடுத்ததாக மலைகள் அதை சுற்றி இருக்கின்றன. இவ்வளவு ஆயுதங்கள் இருக்குன்னு தெரியாது. மற்றது மலைகள் அவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான, இயற்கையாக பாதுகாப்பு. இப்ப பங்கபேஸ்வர் கூடிய 60 அடிக்குத்தான் ஊடுருவி செல்லும். அவர்கள்ட்ட 500 அடி, அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சரி, இப்படி ஒரு சண்டையில் அதை கைப்பற்றினாலும் கூட தொடர்ச்சியாக என்னென்று வைத்திருப்பது, ஏனென்று சொன்னால் வர்த்தக கப்பல்கள் தொடர்ச்சியாக வைத்திருக்கவும் முடியாது. சில சமயங்களில் ஈரானுக்கு ஒரு அச்சுறுத்தலுக்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ தெரியாது. G7 நாடுகள் என்று சொல்லும் பொழுது அதற்கு சீனா இவர்களுடைய இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்குமா? சீனாவும் ரஷ்யாவும் இதற்கு இல்லை. அவர்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுக்கு எரிபொருட்கள் போய்கொண்டுதான் இருக்கின்றன, அவர்களுக்கு விநியோகங்கள் போய்கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் நேரடியாக சொல்லிவிட்டார்கள். இதை மூடுவதற்கான காரணம் இஸ்ரேலும் அமெரிக்காவும். நீங்கள் போரை நிறுத்தி, இதை என்றால் நீங்கள் போர் செய்ய முதல் அது அப்படி அமைதியாகத்தான் இருந்தது. எல்லோரும் போய் வந்தார்கள். ஒரு நாளைக்கு 145 கப்பல் போய் வந்தது. அந்த நிலையை கொண்டு வாருங்கள் என்றுதான் அவர்கள் சொல்லி பார்ப்போம் அது எப்படி வருகின்ற விடயங்களை பார்ப்போம். இனி நாங்கள் உங்களுக்கு தெரியும், காசாவில் 90,000க்கும் மேற்பட்ட காசா மக்களை கொன்றார்கள். இப்பொழுது பசி பட்டினியால் வாட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள். உதவிக்கு சென்ற கப்பல்களையும் கூட இஸ்ரேல் கடத்தி செல்லுகிறது. ஃபோர்டிலா என்ற அந்த உதவி படகுகள், அந்த படகொன்றில் அயர்லாந்தினுடைய அதிபரின் சகோதரியும் கூட அந்த படகில் இருக்கின்றதாக கூறப்படுகிறது. அவர் அதுக்கு தொடர்பாக கவலை தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? சுமுக் என்ற அந்த கப்பல் குழுவின் 100க்கு மேற்பட்ட அந்த உதவி தொண்டர்களை இஸ்ரேலிய ராணுவம் தடுத்து வைத்திருப்பதாக துருக்கியிலிருந்து காசாவை நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த கப்பல் குழுவின் 100க்கும் மேற்பட்டவர்களை இஸ்ரேலிய கடற்படை இடைமறித்து தடுத்து அவர்களை கைது செய்திருக்கின்றது. அதாவது அவர்களை இஸ்ரேல் என்னென்று கூறுகிறார் என்று சொன்னால், அவர்கள் பயங்கரவாதத்துக்கு ஆதரவானவர்கள் என்று சொல்லியும், எனவே அது காசாவுக்கு இந்த உதவியையும் கொண்டு செல்லவில்லை என்றும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. இஸ்ரேல் எப்போதும் பொய்யைத்தான் அவர்கள் கூறுவார்கள், திரும்பி செல்ல வேண்டும் அவர்கள் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். காசாவுக்கு ஏற்கனவே தாங்கள் அளித்த உதவிகளால் காசா உதவியால் நிரம்பி வழிகிறது, எனவே அவர்களுக்கு உதவிகள் தேவையில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இது ஆனால் இப்ப ஐக்கிய நாடுகள் சபையோ ஏனைய சரட்டி நிறுவனங்களோ என்ன கூறுகிறார்கள், இது ஒரு உச்சக்கட்ட ஏமாற்று வேலை என்று கூறுகிறார்கள். அந்த கப்பல் குழு அரிசி, மருந்து மற்றும் குழந்தைகளுக்கான உணவுகளைத்தான் ஏற்றி வந்தது என்று சொல்லி OCHA மற்றது உலக உணவு திட்டம் WFP மற்றும் அகதிகளுக்கான சர்வதேச அமைப்புகள் மற்றும் மனிதாபிமான அமைப்புகள் என்பன இதை தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் ஒன்றை கூறுகிறார்கள், இந்த உதவிகள் வழங்குவதை விட அங்கு தேவைகள் அதிகமாக இருக்கின்றன என்றும், காசாவில் அங்கு உதவிகள் அல்லது உணவுப் பொருட்கள் நிரம்பி வழியவில்லை, வெடிக்காத குண்டுகள் தான் மட்டுமே அங்குதான் நிரம்பி வழிகிறது என்று சொல்லியும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் என்னென்று சொன்னால், இதை உலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபை, ஏனைய நாடுகள் இதை அமைதியாக பார்த்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு துன்பமான விடயம். சொன்னால் அவர்கள் இப்ப ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், ஏனைய முஸ்லிம் நாடுகளாக இருக்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம்,
கட்டாராக இருக்கலாம், UAE-ஆக இருக்கலாம். இந்த நாடுகள் கூட இதில் அமைதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையான விடயம். பொருளாதாரம் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னதாக உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது லெபனான் மீது. இதுவரையில் இஸ்ரேல் 3000 பேரை கொன்று விட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றது. தொடர் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன நிலைமை என்று கூற முடியுமா? தொடர்ச்சியாக இன்றும் தென் லெபனானின் பல கிராமங்களில் குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. 67 தொடக்கம் 70 கிராமங்களில் இருந்த 1.3 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்து வாழ்கிறார்கள். ஒரு உள்நாட்டு போரில் கூட இவ்வளவு பெருந்தொகையான மக்கள் இடம்பெயர்ந்தது இல்லை என்று கூறுகிறார்கள். அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களும் கூறியிருக்கிறார்கள், அவர்களும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் இன்று வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் 17 தொடக்கம் மே 16 வரையிலுமான தாக்குதல்களில் கிட்டத்தட்ட இஸ்ரேல் 48 டேங்குகளும் 30 புல்டோசர்களும் 35 கவச வாகனங்களும் தாங்கள் தாக்கி அளித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று நாங்கள் ஒன்றை சொல்லியிருந்தோம், அதாவது மிகப்பெரிய ஒரு வெடிப்பொன்று ஏற்பட்டிருந்தது இஸ்ரேலில் என்று சொல்லி. இப்போது இந்த மைக்கா என்ற ஏர் பேஸ்ல தான், இஸ்ரேல் ஏர் பேஸ்ல தான், இந்த வான்படை தளத்துல தான் இந்த வெடிப்பு ஏற்பட்டதாக இப்போது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதுல நீங்கள் பாத்தீங்கன்னா ஜெரச்சோ என்ற அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ், அந்த ஏவுகணைகளுக்குரிய போஹெட் என்ற அந்த வெடிமருந்து, அது இந்த பகுதிகள் வெடிக்கின்ற பகுதிகள் வைத்திருக்கின்ற ஸ்டோரேஜில் ஏற்பட்ட வெடி விபத்தினால் தான் இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாகவும், ஆன்டி ஏர்கிராப்ட் மிசைல்ஸ் அந்த அரோ 3 என்ற சிஸ்டம், அது அரோ 3 இந்த வளிமண்டலத்துக்கு அப்பால் வைத்து ஏவுகணைகளை தாக்கி அளிக்கக்கூடியது. அந்த ஏவுகணை தொகுதி தான் அழிந்திருப்பதாகவும், அதனும் டெல் அவிவ் அந்த பகுதிகளுக்கு ஆக்கள் செல்வதையோ அல்லது ஊடகவியலாளர்கள் போவதையோ அவர்கள் தடுத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதனால் தான் சொன்னார்களா, இயற்கையும் கொஞ்சம் கண்ணை திறந்திருக்கின்றது என்று சொல்லி சமூக வலைத்தளத்தில் பார்த்திருந்தேன். இனி அரசர்களே, நிறைவாக இந்த போர் சூழ்ந்திருக்கின்றது, இதனால் பொருளாதார நெருக்கடிகள் நிறைய வந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஆப்பிரிக்கா நாடுகள், குறிப்பாக கொங்கோவில் ஈபோலா என்ற அந்த வைரஸ் பரவ தொடங்கி இருக்கின்ற பல இடங்களுக்கு அது பரவலாம் என்று கூட கூறுகிறார்கள். கட்டுப்படுத்துவார்களோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. இந்த நிலையில் கெனியாவிலும் கூட எண்ணெய் இல்லாமல் விலை உயர்த்தியதனால் அங்கே வீதிகளை மறைத்து டயர்களை எரிக்கின்ற காட்சிகள் கூட பார்க்கக்கூடிய இருந்தது. பொருளாதார நிலைமைக்கு என்ன நடக்க போகிறது? என்ன நிலைமை? பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சீரழிவை சந்தித்திருக்கின்றது. நீங்கள் கூறியது போலதான் சோமாலியாவிலும் கூட 3.4 மில்லியன் மக்கள் கடுமையான பஞ்சத்தில் இருப்பதாகவும், பணம் கூட அங்கு பணத்துக்கு வேல்யூ இல்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் ஜப்பான் பங்குச்சந்தையின் மதிப்பு $95 பில்லியன் இன்று சரிந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஜப்பான் பத்திரங்களின், அதாவது ஜப்பான் அந்த பொண்ட் என்று சொல்றது, பத்திரங்களின் வருவாய் அதன் வரலாற்று உச்சத்தை எட்டி இருப்பதால் இந்த சரிவு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதால் இந்தியா தனது பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை 3% அதிகமாக உயர்த்தி இருக்கின்றது. அமெரிக்காவிலும் கடந்த 2 மாதங்களில் $250 பில்லியன் அதாவது அவர்கள் இந்த மொத்த கடனில் இப்போது $250 பில்லியன் மேலதிகமாக சேர்ந்திருக்கின்றது என்று, கடன் அதிகரித்துள்ளது என்று சொல்லியும், இது அங்கு 39.25 ட்ரில்லியன்களாக அதன் கடன் அதிகரித்திருக்கின்றது என்று சொல்லியும், இது வட்டி வீதத்தையும் அதற்கான சேவை விகிதத்தையும் அதிகரிக்கும் என்று சொல்லியும், ஒரு வருடத்துக்கான வட்டி விகிதம் கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் எட்டும் என்றும் கூறப்படுகிறது. இந்த கச்சா எண்ணெயின் விலை இன்று $111 உயர்ந்திருக்கின்றது. அதே போல இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லி இருக்கிறது, ஈரானுடனான போரின் போது இதே காலகட்டத்துடன் கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது இந்த போர் நடந்த காலத்தில் அமெரிக்கர்கள் பெட்ரோல் மற்றும் டீசல்களுக்காக $45 பில்லியன் அதிகமாக செலவிட்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாது இப்ப பைனான்சியல் டைம், இங்கிருந்து வருகின்ற பிரித்தானியாவிலிருந்து வருகின்ற பைனான்சியல் டைம் போட்டிருக்கிறது, இந்த ஈரான் போர் எண்ணெய் விலையை மட்டும் பாதிக்கவில்லை, அது இப்போது உங்கள் வீட்டு கடன், அதாவது மோர்ட்கேஜிலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பா முழுவதிலும் உள்ள வங்கிகள்
தங்கள் வட்டி வீதத்தை உயர்த்தாமல் வைத்திருந்தாலும் மற்ற இந்த மோட்கேஜை வழங்குகின்ற வங்கிகள் மெல்ல மெல்ல தங்கள் இந்த கடன் வட்டி விகிதத்தை அதிகரித்திருக்கிறது என்று சொல்லியும், அமெரிக்காவில் 30 ஆண்டு கால வட்டி வீதம் 6.36 வீதமாக உயர்ந்துள்ளது என்று சொல்லியும் போட்டிருக்கிறார்கள் இந்த பைனான்சியல் டைம். அதாவது எல்லா நாடுகளும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாள் போக போக சேதம் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டுதான். அதை தொடர்ந்து இந்த ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கின்றது. அது இன்னும் ஒரு நீண்ட பாதிப்பை ஏற்படுத்தும் என்றுதான் சிந்திக்க தோன்றுகின்றது. நன்றி அரசுகளே. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகள், பேச்சுவார்த்தை எவ்வாறு இருக்கின்ற இந்த விடயங்களை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் அரசுகளே. நன்றி, வணக்கம்.